வணக்கம் நேர்களே. மீண்டும் இன்னும் ஒரு இனிமையான நாளிலே, அழகான ஒரு நாளிலே உங்களை சந்திப்பதில் மடற்ற மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்னொரு அழகிய நாளிலே புதன் மாலை பொழுதினிலே என்ற இந்த நிகழ்வூடாக உங்களை வானொலியூடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிரத்யேக வானொலி கருவிகள் மற்றும் நமது ஏடிபிசி இணையதளங்கள் மற்றும் நமது முகப்புத்தகம் ஊடாக இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நேரடியாக எடுத்து வரப்படுகிறது. பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி இரவு நேரம், சிட்னியிலிருந்து இரவு நேரம் 7 மணியிலிருந்து 9 மணி வரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புதன் இரவு செய்திகள் இடம்பெறும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் மற்றும் எமது ஏடிபிசி முகப்புத்தகம் ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இனிய புதன் இரவு நேர, காலை நேர, மதிய நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுக்கான காலை நேர, மாலை நேர, மதிய நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தற்போது நிலைய கலையகம் அமைந்திருக்கும் இடம் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல் மாநிலம். தமிழர்கள் சிறுமையாக வாடும் இடம் ஒன்று சொல்லலாம். பென்பர்த்வில் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த நிலைய கலையகம் தற்போதைய வெப்பநிலை 12 பாகை சதம அளவு, 12 டிகிரி செல்சியஸ் காலநிலை. சற்று குளிராக காணப்பட்டாலும் எமது நிலைய கலையகத்துக்குள்ளே மிகவும் நல்ல ஒரு இதமான ஒரு காலநிலையாக, நல்ல ஒரு வெப்பநிலையாக காணப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வூடாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேர்களே, இந்த நிகழ்வானது சிட்னி நேரம் இரவு நேரம் 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் இடம்பெறுகின்றது. 9 மணிக்கு சரியாக ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் எமது இரவு செய்திகள் இடம்பெறும். இந்த செய்தியிலே இலங்கை செய்திகள் மற்றும் ஆஸ்திரேலிய உலக செய்திகள் என்பவற்றை ஈழலிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதனை நான் வாசிக்க இருக்கின்றேன். அந்த வகையில் நீங்களும் இணைந்து கொள்ள நான் உங்களுக்கு முதலில் ஆரம்ப பாடலாக அருமையான ஒரு பாடல், அன்பு நேர் ஒருவர் விரும்பி கேட்டிருக்கும் இந்த பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். அருமையான ஒரு பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. எவ்வளவு ஒரு அழகான, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. அழகான ஒரு வசனங்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதி சென்றிருக்கிறார். பாருங்கள். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. அதாவது 50-50, யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை, நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம், நீ அங்கு கோவில் நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, நீ இல்லாமல் நானும் இல்லை, நீ இல்லாமல் நானும் அல்ல, நானும் நானல்ல, என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போல நான் வாரி அணைத்தேன் ஆசையினாலே, நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. அழகான சொற்கள் எல்லாம் சொல்லுவாய், அழகாக பாடியிருக்கிறாரல்ல. இந்த படக்காட்சி எவ்வளவு ஒரு அருமையாக இந்த படக்காட்சி கதைகளை பார்க்கும் பொழுது பாருங்கள், அது தனது மனைவி
மறைந்ததாக கருதி, மறைந்ததாக எண்ணி, நினைவில்லாம் மனைவிக்கு நினைவில்லம், ஒரு நினைவில்லத்தை அமைக்கின்றான் கணவன். அவனது நினைவில் வந்து பாடுகிறாள் அவனது அன்பு காதலி மனைவி. இதுதான் இந்த இதய கமலம் என்ற படத்தில் வந்த அந்த காட்சி அமைப்பு. அதற்கு ஏற்ற உருக்கமான மெல்லிசையை KV மகாதேவன் வழங்கியிருந்தார். அற்புதமான ஒரு வாழ்வியல் கவிதையை படைத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். எவ்வளவு அழகிய சொற்கள், எத்தனை தூய காதல் வரிகள் அந்த பாடலிலே அமைந்திருக்கிறதில்ல. இதோ அந்த பாடல் வானொலியில் தவழ்ந்து வருகிறது. இந்த பாடலை நாங்கள் 2026ஆம் ஆண்டில் கேட்பது என்பது பெரிய ஒரு அபூர்வம் அல்ல. எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் அதனுடைய அந்த பாடலை கேட்கும் பொழுது அதில் ஒரு சுவை இருக்கிறது. நீ ஒரு பாதி, இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறில்லை. சுசிலாவின் குரல் சொர்க்கம், என்ன சொர்க்கம் இருக்கிறது பாருங்கள் இந்த குரலிலே. அதே நேரத்தில் அந்த மகாதேவன் இசை என்ன சுவை, என் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது காதலர்களின் எண்ணங்கள் தான் வந்து போகும். அல்ல, ஒரு காதலரை இழப்பது அல்லது மனைவியை இழப்பது என்பது லேசான காரியம் அல்ல. என்ன அழகான பாடல். எத்தனை வருடங்கள் ஓடினாலும், எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், எவ்வளவு சிறப்பாக இசையமைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் இந்த இசையமைப்பு கூட ஒரு அழகுதான். இதோ அந்த பாடல் வானொலியில் தவழ்ந்து வருகின்றது நேயர்களே. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.
ஆமாம் நேர்களே, ஆமாம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதன் மாலை பொழுதினிலே. இந்த நிகழ்ச்சி இரவு நேரம், சிட்னியில் இரவு நேரம் 7 மணியிலிருந்து 9 மணி வரை பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறுகிறது. சில காரணங்களுக்காக முகப்புத்தகத்தினூடாக அதை பாடல் வரவில்லை என்று பலர் குறைப்பட்டுக் கொள்கிறீர்கள். நேர்களே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த நேரத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன யூடியூபூடாகவும் இந்த பாடல் இந்த பதிவு நேரடியாக எடுபட்டு வருகிறது. முகப்புத்தகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் நேர் இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். இனிய மாலை மற்றும் இரவு வணக்கத்தை தெரிவித்துகிறார் சென்னை சிவராம் நாகராஜன். நன்றி நாகராஜன், உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பல நேர்கள், ஆயிரக்கணக்கான நேர்கள் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மகேசன் ராதாகிருஷ்ணன், நன்றி மகேசன், உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இவ்வாறு பல நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வானது பிரதி புதன்கிழமை தோறும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாவன முகப்புத்தகம் மற்றும் எமது யூடியூப், அது மட்டுமில்லாது எமது வானொலி பிரத்யேக வானொலி கருவிகளூடாகவும் எடுத்து வரப்படுகின்றது. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம் நேர்களே. சில காரணங்களுக்காக நான் நினைக்கிறேன் சில பகுதிகளில் முகப்புத்தகத்தினூடாக இந்த பாடல் கேட்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். அதனை நான் எனது டெக்னிக்கல் சப்போர்ட் பகுதிக்கு அதை எடுத்துச் செல்கிறோம். இன்னும் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார், அதை நீங்கள் சொல்லும் பொழுது காதல் பொங்குகிறது, வாழ்த்துக்கள் சரி என்று. நிச்சயமாக காதல் பொங்கி வழிகிறது. அருமையான காதல். காதல் என்பது உண்மையிலேயே எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் அல்ல. யாரையும் காதலிக்கும் பொழுது, காதலுக்கு என்பது வயதே இல்லை என்பார்கள் அல்ல, எந்த வயதிலும் காதலிக்கலாம். அருமையாக பெண்களோ ஆண்களோ காதல் என்பது ஒரு சொல்லி வருவதல்ல, அது கூப்பிட்டு வருவதல்ல, இயற்கையாகவே மனங்கள் கலந்து விடுகிறதல்ல. அந்த வகையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறுகிறது 9 மணி வரை. சிட்னி நேரம் இரவு நேரம் 9 மணி வரை. இந்த நிகழ்ச்சியை பல நேயர்கள் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாவன நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், எமது நிலைய கலையகத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் எமது நிர்வாகத்தினர், நேயர்கள் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொரு அழகான காலநிலை, அழகான நாட்களோட அழகான இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் பிறந்த எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகுமல்ல. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ரசிக்கக்கூடிய வாழ்க்கை. எவ்வளவு ஒரு சிறப்பான பூமி பந்தில் ஒரு மனிதனாக பிறப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கை. அதிலும் குறிப்பாக நாம் வாழும் பகுதிகளில் இருக்கும் இந்த காலநிலை, எந்த காலநிலையும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறதல்ல, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலநிலை. இதோ நாம் இந்த நேரத்தில் ஒரு அறிவித்தல் ஒன்றை கேட்போமா? எமது சக அறிவிப்பாளர் தந்திருக்கும் ஒரு அறிவித்தல், அதனை கேட்டு விடுவோம். அந்த அறிவித்தல் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு அறிவித்தல். அந்த அறிவித்தலை இப்பொழுது கேட்போம் நேர்களே. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாவன மூடாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறுகிறது. தவறாமல் கேட்டு மலருங்கள் இந்த நிகழ்ச்சி. இதோ அடுத்து ஒரு அறிவித்தல் ஒன்று. அந்த அறிவித்தலை தவள விடுகின்றேன்.
தமிழ் பிரபா. நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தமிழ் பிரபாகம் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் நான் வானா விஜயரத்னம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வானலை உண்டாகும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய முத்தமிழ் பிரபாகம் நிகழ்ச்சியில் தமிழ் மொழி வாழ்த்து பாடுவோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ஆமாம் நேர்களே, முத்தமிழ் பிரபாகம் என்ற ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படுகிறது. தவறாமல் அதனை கேட்டு மகிழுங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமூடாக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கும் புதன் மாலை பொழுதுடைய நிகழ்ச்சி. அடுத்து இன்னொரு அழகான பாடல். இந்த பாடலையும் விரும்பி கருதுகிறார் அன்பு நேயர் ஒருவர். என்ன பாடல்? அந்த பாடலை பார்ப்போம். அழகான அந்த பாடல். இதோ அந்த பாடல் உங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை சற்று அழகான பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழப்பதில்லை என்ற ஒரு பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழப்பதில்லை. அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் கூட நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு பாடல். கண்ணதாசனின் வரிகளில் உருவான அந்த அருமையான பாடல். இதோ அந்த பாடலை தவளப்படுகின்றேன். பி. சுசிலா பாடியிருக்கின்றார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் அமைந்த ஒரு பாடல். அழகான பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. காலங்கள் தோறும் உன்மணி தேடி கலங்கும் என் மனமே, வெறும் காற்றினிலும் பெரும் கனவிலும் நான் காண்பது உன் முகமே. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு பூவும் இல்லை, உன் தோற்றம் இல்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. என்ன அழகான வரிகள் பாருங்கள். கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு பூவும் இல்லை, உன் தோற்றம் இல்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. அழகான அந்த காதல் வரிகள். இதோ அந்த பாடல் வானலையில் தவழ்ந்து வருகின்றது.
தெய்வம்